வணக்கம் வணக்கம் வணக்கம். கொஞ்சம் கேளுங்கள், கொஞ்சம் கேளுங்கள். ஓடினேன் ஓடினேன் ஓடினேன். தமிழ் ஈழத்துல சண்டை நடக்க ஓடினேன். என்னோட படித்தபடியாக போய் போறாங்க இயக்கத்துக்கு சாராங்க. என்ன வயது மூத்தவர்கள் எல்லாம் போராளிகள் எல்லாம் செத்துட்டு, நாங்கள் வயது குறைஞ்சாக்கள் எல்லாம் ஆண் பெண் போராளிகள் எல்லாம் செத்துருக்கணும். அப்படி நான் ஓடினேன் ஓடினேன் ஓடினேன். என்னத்துக்காக? வாழ்க்கைக்காக. கொழும்புக்கு ஓடி வந்து கொழும்பை பார்த்து மயங்கினேன். கொழும்பை வந்து பார்த்துட்டு ஐரோப்பாவில் எப்படி சோபவம் இருக்கான்ட்டு அதை நெச்சு மயங்கினேன். இப்போ இந்த ஐரோப்பாவுக்கு வந்து ஐரோப்பாவில் இருக்கிற சோபவங்களை வருஷ கணக்காக அனுபவித்தேன். என்னென்ன சோபவங்களோ அத்தனையும் அனுபவித்தேன். அங்கே வந்து ஈழத்தில் வந்து துன்பங்கள் கொடூரங்கள் நடந்து கொண்டு இருக்குது. நான் ஓடிக்கொண்டே இருக்கிறேன். ஓடிக்கொண்டே இருந்தால் பேருந்து வந்து ஒரு கட்டத்துக்கு பிறகு ஒரு சீர்திருத்தத்துக்காக சோபவங்களை வந்து குறைச்சி ஒதுக்கினேன். சரி, இப்போ ஒன்றும் இல்லை. பேருந்து திருமணமாகி 2 குழந்தைகள் வந்துட்டு, குழந்தை வந்த உடனே இப்போ குழந்தை வந்து பள்ளிக்கூடத்தில் நீ யாருண்டு அவனை கேட்க மனம் உறுத்துது. சுலோகு தனக்கண்டா படக்கண்டா அடிக்குமென்றது இப்போ அந்த பழமொழி இப்போ தமிழங்குது. அவன் யாருன்னு நான் சர்ச் பண்ணி பார்த்தால் தமிழ்னு சொல்ல வேண்டியிருக்கு. தமிழை பார்த்தால் ஆதி மொழி, மூத்த மொழி, 5000 வருஷத்துக்கு பழமையானதுன்னு சொல்லி முதலிடத்தில் காட்டுது. சரி, அப்படி சொல்லியும் விளங்காது. இப்போ இந்த அவன் வந்து தமிழ் ஒழுங்காக கதைக்க மாட்டான். அப்போ நாளைக்கு வந்து அடையாளம் தெரியாமல் போனோன்னா மனம் இப்போத்தான் சிந்திக்கிறேன். இப்போ கண்கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் என்ற போல கண் துப்புரவாக கிடையாது. இப்போ என்ன யோசிக்கிறேன்னு சொன்னால், தமிழ் ஐலாண்ட் எனக்கு என்ன வேணும்னு சொன்னால், தமிழுக்கு ஆதி மொழி, தமிழுக்கு உலகத்தால் ஒரு தீவு, எல்லாத்தையும் பொத்தி பாதுகாக்கணும். தமிழுக்கு ஒரு தீவு தந்தா என்ன, ஒரு தேசம் தந்தா என்ன, ஒரு பாலவனம் தந்தா கூட அதை சோழவனம் போல நாங்கள் ஆக்க புலமை இந்த மக்கள்கிட்ட காசு இருக்குது ஆக்கலாம். அப்போ எங்களுக்கு கொண்டு ஒரு இடம் தந்தா சரி. தமிழ் ஐலாண்டு உருவாக்கணும். இப்போ ஸ்ரீலங்காவில் சாத்தியம் இல்லைன்னு எனக்கு பிளாங்கிட்டுது. அகிம்சை வழி தெளிவான அகிம்சை வழி இல்லாத சொல்லி அணைஞ்சிட்டு, ஆயுத வழி வந்து மௌனிக்கப்பட்டுட்டு, அப்போ வந்து அரசியல் வழியால் தமிழ் ஐலாண்ட் வடிவாக வருது. நீங்கள் பாருங்க, நான் எடுத்துட்டேன். தமிழ் ஐலாண்டுக்கு ஐஎஸ் வராது, ஐ போட்டு லேண்டு வருது. பேரே வச்சுருவோம் தமிழ் ஐலாண்ட். சரியா? தமிழ் ஐலாண்ட் பேரே வச்சிருவோம். எப்படி எடுக்கிறேன்னு சொன்னால், இப்போ என்ன அரசியல் மூலம் எடுக்கலாம். அரசியல் அதிகாரத்தை நாங்கள் கைப்பற்றணும். எப்படி கைப்பற்றணும்? ஐந்து சோத்துட்டு ஆயுதம் மௌனிச்சுட்டு என்ன ஒன்று இருக்கு, ஆயுதம் வடிவாக்களும் ஆயுதம் என்ன ஒன்று இருக்கு, வாக்கு பலம் இருக்கு. பெண்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்தால், ஆம்பளை அங்கே ஒன்று சேராது, ஆணும் பெண்ணும் ஒன்று சேரன்னு சொன்னால் பூனைக்கார் மணிகட்டுறண்டு போயிடும். பெண்கள் ஒன்று சேர்ந்தால் அதை எங்கே ஆரம்பிக்கணும்? யாழ்ப்பாணத்தில் பெண்கள் வாக்கு இருக்கு. ஜனநாயகம் தானே சொல்லினா, அந்த ஜனநாயகம் தான் அழிக்குது, ஆக்குது. ஜனநாயகம் பல குளறுபடிகளை செய்யுது. அந்த ஜனநாயகம் வந்து உலகத்துக்கே நாங்கள் வந்து ஒரு வழிகாட்டியாக மாறுவோம். யாழ்ப்பாணத்தில் அரசியலை மாற்றி அந்த யாழ்ப்பாண அரசியல் உலகக்கே பெற வேண்டும். எப்படி இருந்ததுன்னா, பெண்கள் கையில் வாக்கு பலம் உண்டு. யாழ்ப்பாணத்து பெண்கள் இந்த தமிழீழத்தை விட்டு நான் யாழ்ப்பாணம்னா ஒரு பகுதியிலேருந்து ஆரம்பிப்போம். யாழ்ப்பாணத்து பெண்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து நீங்கள் பகிருங்க. உங்களோட பேரில் வந்து உங்களுக்கு சமுதாய பிரச்சனை வேறு பேரில் இருந்து பெண்களுக்கு தான் வாக்கு செலுத்தணும்னு பகிருங்க. பெண்கள் ஆண்களுக்கு இல்லை, பெண்களுக்கு தான் வாக்கு செலுத்தணும். 10 ஸ்டெப். முதல் ஸ்டெப் பெண்களுக்கு தான் வாக்கு செலுத்தணும். விளங்கிட்டா? பெண்கள் வாக்கு செலுத்தணும். பெண் வந்துடும், அக்கா தங்கச்சியோ வந்துடும். சரியோ? படிப்பு கிடைப்பு மற்ற ஆக்களுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்க வந்த உடனே அந்த பெண் சொத்து கணக்கு ஏதாவது சைக்கிளோ இதோ சட்டியோ மானையோ என்னவோ சொத்து கணக்கு 1000 ரூபா வாங்கினது சொத்து கணக்கை நான் தான் இவ்வளோ சொத்து இருக்க அரசியல் ஒப்படைத்துட்டு வரேன், இல்லை நான் என்னது கழுவி கொடுத்துட்டு வரேன்னு கதிரையில் இருக்கணும். கதிரையில் இருந்தால் யாழ்ப்பாணம் ஒரு எடுத்துக்காட்டா மாற கிள்ளோச்சி முள்ளது சொல்லுது இல்லை ஓனியா அப்படி டக்குன்னு மாறிடும். அங்கெல்லாம் மட்டக்களப்பு திருக்கோணம் என்ன அப்படியே மாற சிங்கள மக்கள் இதை வந்து நல்ல மண்டை பின்பற்றிவினம் தானே, இது நோமல் நல்ல மண்டை பின்பற்ற இலங்கை அரசியல் வந்து மாறுது. அப்படின்னா ஜனாதிபதி உட்பட அரசியல்வாதிகள் சொத்து கணக்கை அரசிடம் ஒப்படைத்து விட்டு மக்களுக்கு நம்பிக்கை முன் செய்ய வரணுமா உண்டு. இலங்கை மாற இலங்கையிலேருந்து தீயாய் சவுத் ஏசியா டக்குன்னு என்ன செய்யும், இந்தியா பாகிஸ்தான் பங்களாதேஷ் நேபாள் பூட்டான் சவுத் ஏசியா டக்குன்னு மாறிடும். என்ன சொன்னால் அவங்க எல்லாம் ஒரே லாங்குவேஜ் சொன்னால் அவங்களோட மெயின் இது ஹிந்தி எல்லாருக்கும் விளங்கும். இப்போ இந்த ஆப்பிரிக்கா எல்லாம் மாற உலகத்தில் வந்து ஒரு அரசியல் புரட்சி வருது. அரசாட்சியிலேருந்து மக்களாட்சி வந்துட்டு அந்த மக்களாட்சியில் என்ன சீர்திருத்தம்னா
அரசியல்வாதி என்ன உங்களுக்கு தெரியும். உலகத்தில் வந்து புடின் பெரிய பெல்லஸ் நாடு வந்து புடின் வந்து எல்லாம் சொத்து பணம் ட்ரம்ப் அமெரிக்கா ட்ரம்ப் தங்க நினைச்சதை வந்து செய்கிறாங்களா. ஆனால் சொத்து கணக்கை அடுத்த அரசு எடுத்துருமோனா இந்த முறை ட்ரம்ப் வந்திருக்க மாட்டான். அப்படியான அரசியல் மாற்ற உலகம் எல்லாம் மர உணவு உறையூர் கல்வி மருத்துவம் பாதுகாப்பு உலகம் எல்லாம் வருது. இந்த அரசு பெண்கள் ஆட்சிக்கு வந்த உடனே என்ன நடக்குது, தங்களோட குழந்தைகளுக்கு வந்து உணவு உறையூர் கல்வி மருத்துவம் பாதுகாப்பு கட்டாயம் வேணும், அம்மா அப்பாவுக்கு வேணும். இப்போ எல்லாருக்கும் கிடைக்குது. ஆண்களுக்கு சும்மா உறையுது, ஆண்கள் சப்போர்ட் இருக்கும், பெண்கள் கட்சி உலகம் எல்லாம் வலுவாக இருக்கும். இந்த ஜனநாயகம் தானே முள்ளால எடுக்கணும், அது தெரியும் தானே. இந்த ஜனநாயகத்தால் உலகத்தால் வந்து எங்களுக்கு பரிசா பெரிய தீவுகளால் இதுன்னு சொல்லி உலகத்தால் ஒரு தீவு ஒன்று வழங்கப்படும். மற்றது இதால் வெறும் என்னென்னா உலகத்தில் அமைதி சாந்தம் சந்தோஷம் நிம்மதி மகிழ்ச்சி உலகம் எல்லாம் பெற எல்லாம் என்ன செய்கிற ஆளுக்கால் பீஸ் ஸ்டோக் பண்ணி இருக்கிற அணுக்கழிவுகள் இருக்கிற கேடுகட்ட உயிரினங்கள் ஆபத்தான கண்டுபிடிச்ச வைரஸ்கள் கொண்டு அண்ட வழியில் அறிஞ்சோன்னா பூமி பூஞ்சொலியாக மாறுது. முதல் மனிதனுக்கு ஆதி மொழி மனிதனுக்கு இயற்கையால் அருளப்பட்ட தமிழ். அந்த தமிழே வந்து உலகத்தை வாழ வைக்கிறது. என்ன சொல்ல வைக்கிறது, உலகானவும் அந்த ஸ்ரீலங்காலேருந்து பிரச்சனையில் கொண்டு நான் இயக்கத்துக்கு நம்ம போவோம், அது வேறு போவேன் டக்குன்னு விட்டுட்டு வந்துடுவேன். அப்படி வந்து என்ன கொண்டு வந்து இவ்வளோ காலம் உருட்டி ஏன் கொண்டு வந்திருக்கேன். என்னால் வந்து இதை ஏவுது, என்ன சொல்ல பண்ணுது, என்ன வந்து இதை சொல்ல பண்ணுது. நன்றி வணக்கம் சொல்கிறேன், இதில் போடுவேன். இதை வந்து பரப்புரை செய்து யாழ் மாவட்டத்தை மாற்றுங்கோ. நீங்கள் தமிழீழ மக்கள் உங்களுக்கு தெரியும். எங்களுக்கு உங்களோட அண்ணன் மேம் உங்களோட தங்கச்சி மேம் உங்களோட வயசுக்கு கீழே குறைய எவ்வளோ துன்பப்பட்டு கொடூரமான மரணத்தை வந்து தழுவித்தான் இந்த மாவீரர் அடைஞ்சவியார். இந்த இதுகளுக்கு இந்த பலனோ அந்த என்ன நான் இதை கடவுளை பற்றி கதைக்கவே இல்லை. என்ன கொண்டுச்சு ஏவுது. இதுக்கு மேலே நான் சுயநலவாதியாக இருக்கல. எந்த இது வந்து நான் உங்களோட பிள்ளைகளை வந்து ஜோசிங்க உங்களோட பிள்ளைகளுக்கு அடையாளம் தெரியாமல் போகுது. அந்த பிள்ளைகளுக்காவது ஜாழ் மாவட்ட அரசியலை மாற்றி இலங்கை அரசியலை மாற்றி இலங்கையிலிருந்து தீய உலகுக்கு பரப்பி இதால் ஆறால் வந்தது தமிழால் வந்தது ஜாழ்ப்பாணத்திலிருந்து வந்தது ரெண்டு உலகத்தால் ஒரு தீவோ பிரதேசமோ பாடவனமோ ஏதோ ஒன்று பெற்று ஆதி மொழி தமிழ் மொழி அழியாமல் இருக்க அதை வந்து நாங்கள் அதை நிறுவி அதில் கொண்டு வந்து ஆதி பூர்வீக குடிமக்களை கொண்டு வந்து ஒரு 5000 இந்தியாவிலேருந்து தமிழ்நாட்டிலேருந்து 5000 ஸ்ரீலங்காலேருந்து 5000 எடுத்து திருக்குறள் வந்து பாஸ் ஆகினா தான் அது இருத்துறது. பாசாக்க பண்ணி இருத்தி அந்த முதல் மொழி தமிழ் மொழி எந்த நாடு இருந்தோ அது 2வது மொழி 3வது மொழியை தான் பொது மொழி ஆங்கில மொழியாக போட்டு உலகத்தில் வந்து இதை வந்து உருவாக்குறது தான் தமிழ் ஐலாண்ட் என்று அடித்தால் இதை பற்றி சொல்லிக்கொண்டே இருப்பேன். தமிழ் ஐலாண்ட் வாழ்க வளமுடன். நடப்பது செவ்வனை நடக்குது நடந்து இருது சக்தியே இறைவா ஓம் சக்தி. நன்றி வணக்கம்.